வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த அண்ணா சாகர் லேக் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற அஜ்மீரில் தான் இருக்குது. அஜ்மீர் வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது. நான் முதல்லலாம் நினைப்பேன் ராஜஸ்தான்னா வெறும் பாலைவனம் தான் இருக்கும், ஒட்டகத்தை தவிர ஒன்றுமே பார்க்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் வந்தோம். ஆனால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான இடத்த இங்கே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் பாருங்களேன். இங்கே நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருது. இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து நான் முதல்ல ஸ்வான் நினச்சேன், இல்லையா இது வந்துட்டு ஆப்ரிக்கா அந்த சைட்லேருந்து வந்த பெலிக்கன்ஸ், ஒயிட் பெலிக்கன்ஸ். இது எவ்வளோ அழகாகுது பாருங்கள். ஏன்னா எனக்கு கை ஆடுனனால சரியா வெளிச்சத்தில், வெயில் வெளிச்சத்தில் சரியாக எடுக்க முடியல. எனக்கு முடிஞ்ச அளவு நான் பக்கத்தில் எடுத்தேன். பாருங்கள் என்ன அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்காது, ஆப்ரிக்காவிலேருந்து வந்திருக்கான். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதத்தில் ஃபெப்ரவரி எண்டில் இங்கே வருமா. எதாச்சும் நாங்கள் அந்த சைடு போகும்போது பார்த்ததுனால அப்படியே டக்குன்னு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்ட்டு போய் எடுத்தேன். அப்புறம் இந்த பறந்துட்டுருக்குது ஒயிட் பேர்ட்ஸ் எல்லாம் சீகல்ஸ், அப்புறம் பிளாக் டக்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகான இடம். இந்த அஜ்மீர் வந்துட்டு பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரே மலை சூழ்ந்த இடம்தான். இந்த லேக் வந்து அண்ணா சாகர் லேக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்தில் கிங் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இந்த லேக்கு, பெரிய லேக்கு இதை உண்டாக்கியிருக்கிறாங்க. அதனால் இங்கே நிறைய மீன்கள் இருக்கிறதுனால இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வருது. இன்னும் சால்ட் லேக் வந்து ஜெய்ப்பூர் கிட்ட இருக்குது, அங்கேயும் நிறைய பிங்க் கலர் பெலிக்கன்ஸ் இதெல்லாம் வருது. அதையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அது மக்கள்கிட்ட வராது. நீங்கள் எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு அது தூரமாக போயிட்டுருக்கும். இது வந்து எதேச்சியாக அது சாப்பிட்றதுக்குன்னு வந்ததுனால பக்கமாக இருந்து நம்ம வீடியோ எடுக்கவும், மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கும் வந்திருந்தாங்க. என்ன தான் நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் சாதாரணமாக நினச்சாலும் இப்போல்லாம் நம்மளுக்கு பேர்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சின்ன ஸ்பேரோ கூட கிடைக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. பேர்ட் வாட்சிங் பார்க்குறவங்களாம் இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிடுச்சு. எப்போவுமே எடுக்கிற ஷார்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சவங்கலாம் இதுக்கு தமிழை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். பிளாக் டக்ஸ் இருக்குது, அப்புறம் சீகல்ஸ் இருந்தது, ஒயிட் சீகல்ஸ், ரொம்ப பெலிக்கன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பக்கத்தில் பார்க்கறதுக்கு கிடச்சிது. எவ்வளோ அழகாக மீன் சாப்பிடுது பாருங்கள். அது எப்படி பறக்குதுன்னு பறந்துச்சு. அப்போ கரெக்டாக என்னால் எடுக்க முடியல, பறந்து கூட போச்சுது. ரொம்ப அழகான இடம். இந்த பெலிக்கன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் வரலாம். நீங்களும் வந்து அஜ்மீரில் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இது ராஜஸ்தானில் இருந்தாலும் எவ்வளோ அழகாக அதை வந்து பார்க்குறாங்க, வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு இந்த லேக்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஃபாய்ஸ் சாகர் லேக்கு, இந்த லேக்கு, அப்புறம் இன்னும் சுற்றி வர நிறைய லேக்ஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ஸும் வருது. இதனால் இந்த மாதிரி ஒரு கார்டன் வேறு நடுவில், இந்த லேக்குக்கு நடுவில் ஒரு பெரிய கார்டன். அங்கே வந்து ஹோட்டல் அப்படிலாம் இருக்குது. போட்டிங்கில் தான் போய் அங்கே போய் பார்க்கலாமா, சுற்றி பார்க்கலாமா. ரொம்ப அழகான இடம். இது வந்து கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எவ்வளோ அழகழகான இயற்கையை அவர் படைச்சிருக்காரு, எவ்வளோ அழகான பறவைகளை படைச்சிருக்காரு, எவ்வளோ அழகான இடத்தெல்லாம் கொடுத்துருக்குறாரு. அதையெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணுறதே இல்லை. நமக்கு டைமே இல்லைன்னு சொல்லி நம்ம எங்கேயுமே போய் அதுக்குன்னு டைம் எடுத்து போய் பார்க்குறது கூட இல்லை. அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் இதையெல்லாம் காட்டுங்க. எவ்வளோ அழகான இடம் பாருங்களேன். மலையும் மலை சார்ந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து சீகல்ஸ் வரிசையாக உக்காந்துட்டுருக்குது. கிட்ட போனால் கூட அதுங்களுக்கு ஒன்றுமே இதில். அது கூட மைக்ரேட்டரின்னு தான் நினைக்கிறேன், சீகல்ஸ். இது கூட தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள் தயவுசெய்து. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் கிடைக்காது, ஈஸியாக பார்க்குறதுக்கு கிடைக்காது. நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கும் நம்ம கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும்.
இதுதான் பிளாக் டக்ஸுன்னு சொல்கிறாங்க. அது பிளாக் கலர் இருந்துச்சுன்னா டக்ஸு. அது உண்மையில் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப அழகாக அது விளையாடிட்டு இருக்கிறது. அதுக்கு நாங்கள் ஃபுட்டெல்லாம் போட்டோம். அது வந்து சாப்பிட்டுட்டு போச்சுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களாம் பேர்ட் வாட்சிங் பாருங்கள். அப்புறம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கூட போகும். இந்த பேர்ட்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. வரிசையாக உட்காந்துட்ருக்குது அந்த இதில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பேர்ட்ஸ். வேறு மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன ஸ்பேரோவை கூட இப்போல்லாம் நம்ம பார்க்க முடியல. காக்காவை பார்க்க முடியறதில்ல சில சமயம். ஆனால்